வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ முக்கியமா எதுக்கு அப்படின்னா IBPS PO ஓட ஒரு சின்ன இன்டர்வியூ டிப்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துட்டு போலாம். அது மட்டும் இல்லாம அந்த PO இன்டர்வியூ பத்தின டவுட்ஸ் சில பேருக்கு இருக்கு, அதையுமே உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் இந்த வீடியோ. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயும் நிறைய பேனல் மெம்பர் IBPS பேனல் இன்டர்வியூ பண்ணும்போது மார்க் இன்டர்வியூ பண்ணும்போது நான் உள்ள உட்காந்துருப்பேன்ல என்னென்ன கேள்வி கேட்கறாங்கன்னு அதுவும் பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, சார் இந்த கேள்வி கேட்டாங்க சார் என்கிட்ட. இதெல்லாம் வச்சு உங்கள்ட்ட சில விஷயங்கள் சொல்றேன், அதை மட்டும் நீங்க இப்ப இருந்தே ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, பேசிக்காவே ஒரு இன்டர்வியூ பாத்தீங்கன்னா ஜென்ரலா தான் மூவ் ஆகுது, சரிங்களா? எடுத்தோடனே பாத்தீங்கன்னா உங்க செல்ஃப் இன்ட்ரோ கேட்கறாங்க. ஸோ அதுல இருந்து ஓனா தான் டைவர்ட் ஆகும். உங்களோட பதில இருந்து அவங்க கேள்விகள் எழுப்ப ஆரம்பிப்பாங்க. இதுதான் பேசிக்காவே ஒரு இன்டர்வியூல நடக்கிற விஷயமே, சரிங்களா? சோ நீங்க அப்ப என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் சரௌண்டிங் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சம்பந்தமான ப்ரொஃபஷனல் நாலேஜை கொஞ்சம் கெயின் பண்ணி வச்சுக்கணும். மூணாவது பேங்கிங் அவேர்னஸ், சரியா? நல்லா படிச்சு வச்சுக்கணும். முக்கியமா எக்கனாமிக்கல், ஷேர் மார்க்கெட் இந்த சம்பந்தமா நீங்க படிச்சு வச்சுக்கணும். நாலாவது பாத்தீங்கன்னா பட்ஜெட், முக்கியமா பட்ஜெட்ல இருந்து கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. அஞ்சாவது சிச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது, இதுல நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க இப்படின்னு சொல்லி சிச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின் கேட்பாங்க. சோ இதெல்லாம் நீங்க கரெக்டா ரெடி பண்ணிட்டீங்கனாலே நீங்க இன்டர்வியூக்கு ரெடின்னு அர்த்தம், சரியா? டவுட்ஸ் என்ன இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் நான் அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுக்கல, இப்ப ரீபிரிண்ட் அவைலபிளா வரும். ஆனா கண்டிப்பா வரும், அப்ளிகேஷனை நீங்க ரீபிரிண்ட் எடுக்க இது அவைலபிளா வரும். அந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்லோடிங்லாம் எனக்கு சில டவுட்ஸ் இருக்குன்னு நீங்க கேட்டிருந்தீங்க. அதுக்கு நம்ம தனியாவே ஒரு பெரிய வீடியோவே போடுவோம், எப்படி எப்படி அப்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா, சார் கட் ஆஃப் இப்படிதான் இருக்கு, நான் இவ்வளவுதான் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன், என்னால முடியுமா முடியாதா சார், நான் 1 மார்க் 2 மார்க் தான் சார் டிஃபரன்ஸ் இருக்கும், இப்படிலாம் ஃபீலே பண்ணாதீங்க. ஃபுல்லா முழு மைண்ட் செட்டோட போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க நம்புங்க. அடுத்த அதை சொல்றேன் இதை சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களை டிமோட்டிவேட் பண்ணி இன்டர்வியூல விட்டுறாதீங்க. அத மாதிரி இன்டர்வியூல நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் கேட்கும் போதே பாத்தீங்கன்னா இங்க நிக்கும், வாயிலிருந்து வெளியே வராது இங்கிலீஷ்ல. சோ கண்ணாடி முன்னாடி பேசி பேசி பழகுங்க எல்லா விஷயத்தையும், சரியா? சில இன்டர்வியூஸ் எப்படி இருக்கும்னா, எடுத்தோடனே கொஸ்டின் ஆரம்பிச்சிருவாங்க, தம்பி இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. நிறைய யூபிஎஸ்சி நாலேஜ் உள்ள ஸ்டூடெண்ட் யூபிஎஸ்சி படிச்சுட்டு இங்க பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் பிறந்துருவாங்க. ஆனா நம்மள மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு நம்ம செலக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னா நம்ம நம்மள அந்த அளவுக்கு தயார் பண்ணிக்கணும்னா இப்ப இருந்தே நான் சொல்றதெல்லாம் உழைக்கணும். என்ன செய்யணும்? ஜெனரலான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், பேங்கிங் அவேர்னஸ் நல்லா படிச்சுக்கணும், பட்ஜெட்டை பத்தி நல்லா படிச்சுக்கணும், உங்க ப்ரொஃபஷனல் நாலேஜை பத்தி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரொஃபஷனல் நாலேஜை பத்தி நல்லா படிச்சுக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸை நல்லா படிச்சுக்கணும். முக்கியமா ட்ரெண்டிங்ல உள்ள பேங்கிங் டாபிக், இப்ப பிட்காயின் ஒரு வருஷம்லாம் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு, அதை பத்தியே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சோ இப்ப என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும். சோ முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். வர பிப்ரவரி 8ஆம் தேதி 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா நம்ம ஈரோட்ல கேட்லி ஆபீஸ் திண்டல்ல பாத்தீங்கன்னா வாக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றோம். சோ வில்லிங் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் வச்சிருக்கேன், அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு டைரக்டா நீங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலாம். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன்.